பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் ராகு கேதுகள் தான் இப்போதைக்கு எல்லாத்தையும் என்ன சொல்லணும், சுருட்டி மடக்கி போட்டு விடுகிறது. இது எல்லாருமே அறிந்த விஷயம் தான். அதில் என்ன சொன்னா, எல்லாரும் காளகஸ்தி போறோம், நாகராஜரை வழிபாடு பண்றோம், எல்லாமே நடத்திட்டு தான் இருக்கோம். ஆனா ஏன் கட்டுப்பட மாட்டேங்குது அப்படின்னா, அதை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பெரிய சிரமமான விஷயம்தான். சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை கட்டுப்படுத்துவது ஒரு சிரமமான விஷயம் தான். ஆனால் கட்டுப்படுத்தி வெற்றி பெறுவதற்குண்டான சில லூப் லைன் இருக்குது. எப்பயுமே என்ன சொல்லலாம்னா, ராகு கேதுகளை நீங்கள் நேரடியாக நின்று ஜெயிக்கவே முடியாது. ராகுகேதுகளை நான் போட்டு பார்த்துருவேன்னா, அவங்க அந்த பாம்பு எப்படி கூடி வருதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள என்ன சொன்னா பாம்பு வந்துடும். ஆனால் சுத்தி தளாம எங்கனையாச்சும் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மைண்டூட்டான ஷார்ப்னஸான சர்ப்ப கிரகம். இந்த சர்ப்ப கிரகங்களுடைய தோஷத்தை போக்கணும். அதே சமயத்தில் சர்ப்பகிரகத்தோடைய தோஷத்தை போக்கி சம்பாதிக்கணும். தோஷத்தையும் போகணும், அதனால சம்பாத்தியம் முடியும். எப்ப கெட்டவனை வச்சுதான் பெரிய யோகத்தை அடைய முடியும். நல்லவன் என்ன சொல்றான்னா, கொஞ்சம் நல்லவன் என்பது வெள்ளை வேட்டி மாதிரி. கொஞ்சம் என்ன சொன்னா, அழுக்கு தெரியாத வேட்டி தான் ரொம்ப நாளைக்கு என்ன சொல்றான்னா, நம்ம 4 நாளைக்கு கூட கட்டியிருக்கலாம். வெள்ளை வேட்டி ஒரே நாளையில சாயந்தரம் கசையும் பேரும் அவுத்து தூர போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக கெட்டது என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் அழுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது. நல்லது என்பது என்ன சொன்னான்னா, பால் மாதிரி சீக்கிரமாக கெட்டு போயிடும். உடனே யூஸ் பண்ணக்கூடியது. அப்ப ராகு கேதுகளை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனிதனுமே பெரிய யோகசாலியா மாறினான். ராகு கேதுகளை தவிர என்ன சொன்னா யோகசாலியா மாறின. அது எப்ப நமக்கு ஜாதகத்துல மைனஸா உட்கார்ந்துருக்கோ, மைனஸை கொடுத்து ஒரு பெரிய யோகத்தை என்ன சொன்னா உச்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அந்த வகையில் என்ன சொன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது இருக்கின்ற கிழமை ஒண்ணு, ராகுவுடைய கிழமை எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா கேதுவுடைய கிழமை. ஏன்னா இவர் அங்கிருந்தா அவருக்கு 7ல இருப்பாரு. அவருங்க இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கிழமைகளில் என்ன சொன்னா, நாம் என்ன செய்யணும்? விநாயகர் கோயிலுக்கு போகணும். விநாயகர்கள் கோயிலுக்கு போய் என்ன சொன்னா, 3 வெத்தலை நல்ல வெத்தலையா இருக்கணும். நல்லா தடவி நீட் பண்ணிட்டு இங்கேருந்து கொண்டு போகணும். விநாயகருக்கு முன்னாடி 3 வெத்தலையை வைக்கணும். 3 வெத்தலை முதல்ல 1 வைக்கணும், அதுக்கு மேல 1 வைக்கணும், அதுக்கு மேல வைக்கணும். இப்படி அதை பிரிக்காம அப்படியே கொண்டு போய் கடையில கொடுத்த மாதிரி நீங்க வச்சிடக்கூடாது. 3 வெத்தலை எடுத்து நல்லா தண்ணி போக தொடச்சிட்டு, ஏன்னா நம்ம லைட்டா துடைக்கும் போது நம்மளுடைய தோஷங்கள் போகக்கூடிய சக்தி அதை டச் பண்ணும்போது வந்துடும். அப்ப அந்த 3 வெத்தலை 1 மேல 1 அடுக்கி வச்சு, அதுல 3 பாக்கு என்பது சுருள் பாக்குன்னு கேளுங்க. சுருள் பாக்கு, நீங்க ரோஜா பாக்கு வச்சீங்கன்னா வெற்றி பெற முடியாது. அப்ப சுருள் பாக்க வச்சிடும். சுருள் பாக்க வச்சு என்ன சொல்லலாம்னா, அது மேல கொஞ்சம் வெண்ணெய் அழகா வைக்கணும். வச்சு 3 இனிப்பு. அந்த 3 இனிப்பு என்பது என்ன சொன்னா, என்ன இனிப்பு வேணாலும் இருக்கலாம், ஆனா பீஸா தான் இருக்கணும். கேக் வச்சிடாதீங்க தயவு செய்து. கேக் வச்சா அது முட்டை சார்ந்தது. அப்ப என்ன சொல்லலாம்னா, ஏதாவது ஒரு இனிப்பு என்ன சொன்னா, பால்கோவா, சின்ன சைஸ் பால்கோவாக இருக்கலாம், அல்லது 3 சாக்லேட். அந்த சாக்லேட் என்ன அப்படியே இதோட தாளோட வைக்கக்கூடாது, தாளை பிரிச்சு வைக்கணும். பிரிச்சு வச்சு என்ன சொன்னா, இதெல்லாம் வச்சுட்டு நீங்க வீட்டுலதான் இப்ப அடுத்த செய்யக்கூடிய ஒரு விஷயத்த செய்யணும். எதை செய்யணும்னா, கேசரி அல்லது பாயாசம். இந்த கேசரி அல்லது பாயாசத்தை அவர் முன்னாடி வைக்கணும். எந்த இலையில் வைக்கணும்? மந்தார இலை அல்லது தாமரை இலை. ஏன்னா மந்தாரையும் தாமரை இலையும் இலகுவாக கிடைக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆனா தேடுங்க. தேடினால் கிடைக்காமல் போகவே போகாது. தேடி என்ன சொன்னான்னா, அந்த பாயாசத்தை ஓரத்துல வச்சு விட்டு என்ன சொல்றான்னா, இதை
உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கிழமை, ஒன்று ராகு இருந்த கிழமை இல்லைன்னா கேது இருந்த கிழமை. இதுல சார் வந்து என்ன சொன்னா, அந்த ராகு காலத்துல தான் வைக்கணுமா யமகண்டத்துல வைக்கணுமாங்கிற கேள்விக்கு இடம் இல்லை, கிழமை மட்டுமே. ஆனால் 9 கிழமைகள். ஏன்னா ராகு கேதுகளால் வந்து பெரிய இம்சைகள் வந்து என்ன அதை வந்து தெரியவே தெரியாது. இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தெரியாம வேற ஏதாவது ஒரு கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து மதி மயக்கி அப்படின்னா நம்ம மதியை வந்து என்ன சொல்றான்னா வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உடையது. அதனால நமக்கு தெரியாது. அதனால எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் ராகு கேதுகளால் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். ஒண்ணு ராகு உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து சார் நமக்கு வந்து தீனி பத்தாது, எவ்வளவு போட்டாலும் காணாது. கேது இருக்கிற இடத்துல அப்படியே வந்து என்ன சார் பெரிய இரும்பு பூட்டை பூட்டிட்டு என்ன சொல்றான்னா வந்து எப்படா வந்து திறந்து விடுவாங்க, ஜெயில் கைது மாதிரி நம்மளை வந்து வச்சு செய்யும். இதெல்லாம் அனுபவத்தில் நடந்த உண்மைகள் தான், வச்சு செய்யும். அப்ப இவங்களுடைய லாக் எடுப்பதற்கு 3 வெற்றிலை, 3 பாக்கு, கொஞ்சம் வெண்ணெய் பிளஸ் 3 இனிப்பு துண்டுகள், 3 இனிப்பு துண்டுகள், அது கல்கோனா கூட இருக்கலாம், வச்சு அது பக்கத்துல மந்தார இலையை வந்து என்ன சொல்லலான்னா வந்து மந்தார இலையை வச்சு அல்லது தாமரை இலையை வச்சு அது மேல வந்து என்ன கேசரி அல்லது பாயசத்தை வச்சு விநாயகரை அழகாக சுற்றி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் 9 வாரம் தொடர்ச்சியா செய்யுங்க. ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது வந்து எங்க போய் வந்து ஒன்றும் போறது கிடையாது. கடையிலே வாங்கக்கூடிய பொருள், வீட்டுல கேசரி செய்யலாம், பாயசம் செய்யலாம், திருங்கான கொண்டு போய் வச்சேன். விநாயகர் கோயில் எப்பயுமே திறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்ப எல்லாம் போய் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து பண்றோம் அப்படிங்கிறதுக்காக கண்ட இடத்துல எல்லாம் பூட்ட போட்டோம். ஏன்னா நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா. என்ன காரணம்னா போனோம்னா அங்க டீசெண்டா பரிமாறுவது கிடையாது. ஒண்ணு பிள்ளையார் கோயில் பின்னாடி விரிச்சு படுத்து கிடப்பான், இல்லைன்னு தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடப்பான். இப்ப எல்லா இடங்களிலும் வெட்ட வெளியாக ஒரு காலத்தில் எந்த நேரமும் அடைக்காத பிள்ளையார் கோயிலை கும்பிடலாம் இருந்த நிலை மாறி இப்ப சுத்தி அழிபாய்ச்சி கரெக்டா பூட்டை போட்டு வந்து அதுக்கு ஒரு பூசாரி போட்டு அதுக்கு சம்பளம் கொடுத்து அவர் வந்து தன்னை பாதுகாத்துக்குள்ள ரெடி ஆயிட்டார். மனுஷனுடைய இம்சை வந்து ஜாஸ்தி. அப்ப அவர் நான் சாமியா இருக்கேன் கேட்டெல்லாம் போடுறாங்க, அதுக்கு ஒரு பரிமாறுவதற்கு அதை நன்றாக இது பண்ணுவதற்கு வந்து ஒரு பூசாரியை போடுறாங்க. அவர் வர்றாரு, திறக்காரு, பூஜையை பண்றாரு, பூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா இந்த மக்கள் போய் வந்து என்ன சொன்னான்னா செய்யாத அலிமண்டலங்கள் கிடையாது. அந்த ஒரு அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்படி போகக்கூடாது. எப்பயும் டீசெண்டா பரிமாறணும். அந்த டீசெண்டா பரிமாறுறீங்கன்னா தெய்வங்கள் தங்களையே தற்காத்துக் கொள்வதற்கு என்ன சொல்றாங்கன்னா விநாயகர் ஒரு காலத்தில் வந்து என்னைக்கு அழிப்பாச்சே இருந்தது கிடையாது. வரும்போது ஒரு புதுசா ஒரு கோயில்கிட்ட இருக்காங்க, கொஞ்ச நாள் வந்து வெட்ட வெளிச்சமா இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஏரியா மக்கள் பூரா அழிப்பாச்சு நேட் பண்ணி கேட் போட்டு நேட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டான். அங்க ஒரு ஐயர் வந்து பூஜை வைக்காரு. அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பை தேடக்கூடிய அளவுக்கு தெய்வங்களே போயிடுச்சு. ஏன்னா நம்ம போய் வந்து தேவையில்லாத விஷயங்களை துன்மார்க்கத்தை செயல்படுத்துறதுனால அந்த மாதிரி வந்து அதுகள் பாதுகாப்பு தேடி ஒரு பொழப்புக்கு ஒரு ஐயருக்கு வந்து பொழப்பு கொடுத்துருது. அதனால இந்த நான் சொன்ன விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இதுல ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். 2வது, பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய செல்வ வளம் வந்து ஒரு மனிதனுக்கு பெருகுவதற்கு ராகு கேதுகள் என்ன மாதிரி ஆதிபத்தியத்தில் வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் இது ராசிக்கும் எடுத்துக்கொள்ளலாம், லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம போனாலும் அடிக்கத்தான் செய்வோம், அந்த பக்கத்துல போனாலும் அடிக்கத்தான் செய்வோம். அப்ப இந்த செல்வம் பெருகுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா உப்பு. அப்ப உப்பு என்று சொல்லக்கூடியது லக்கணத்தில் ராகு கேதுகள், 4ஆம் இடத்தில் ராகு கேதுகள், 5ஆம் இடத்தில் ராகு கேது, 7ஆம் இடத்தில் ராகு கேது, 9ஆம் இடத்தில் ராகு கேது, 10ஆம் இடத்தில் ராகு கேதுகள் இருப்பவர்கள் எப்பயுமே கோவிலுக்கு போனீர்கள் என்று சொன்னால், விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு உப்பு பாக்கெட்டை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு வந்துடும். கண்டிப்பா அந்த பூசாரி வச்சு கொடுங்க, இந்த சாமிக்கு முன்னாடி வைங்க அப்படின்னு. அவர் யாருக்காவது வருவதற்கு ஒருத்தர் கூப்பிடலாம், கொடுக்கலாம். அப்ப இந்த மாதிரி அமைப்புடையவர் தான் செய்யணும். லக்கணத்தில் அல்லது ராசியில் ராகு, லக்கணத்திற்கு 4ல் ராகு அல்லது கேது, லக்கணத்திற்கு ராசிக்கு 5ல் ராகு 5ல் கேது, லக்கணத்திற்கு ராசிக்கு 7ல் ராகு 7ல் கேது, லக்கணத்திற்கு 9ல் ராகு 9ல் கேது, லக்கணத்திற்கு 10ல் ராகு கேது இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா உங்களுடைய ராகு கேது இருக்கின்ற கிழமை
அந்த கிழமைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். சும்மா இஷ்டத்துக்கு போய் ஒரு செயலை செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அது சக்சஸ் ஆகாது. அவ கரெக்டா வந்து என்ன சொன்ன, நம்ம பிறந்த கிழமை, அந்த பிறந்த கிழமை வந்து பிறந்த கிழமை இல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் இருந்த கிழமை. பிறந்த கிழமையை விட்டுங்க, உங்க ஜாதகத்தில் ராகு கேதுகள் இருந்த கிழமை. இதுக்கு கேதுவுடைய கிழமையிலையும் வைக்கலாம், ராகுவுடைய கிழமையிலையும் வைக்கலாம். வச்சுட்டு தைரியமா சாமி கும்பிட்டுவாங்க. உங்களுடைய பண பிரச்சனை, இவங்க இங்க உட்கார்ந்துருக்கிற பூரா பணத்தை தான் லாக் பண்ணுவாங்க. எனக்கு ராசிக்கு 10ல ராகு, ராசிக்கு 10ல கேது, எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு பிரச்சனை உண்டு, லாக் பண்ணி விட்டுரும். அப்ப லாக் பண்ணி விட்டுரும் அப்படிங்கும் போது என்ன சொல்றான்னா, கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக என்ன சொல்றான்னா வந்து இந்த உப்பு பரிகாரத்தை அழகாக செய்யலாம். அதே சமயத்தில் ராகு கேதுகள் தோஷத்தை போக்குவதற்கு உண்டான அந்த பரிகாரத்தையும் செய்யலாம். பரிச்சித்து பாருங்கள், பெரிய பெரிய வெற்றிகளை பெற்று தோஷத்தையும் போக்கி பணமழையில் நனைவதற்கு ராகு கேதுகள் கண்டிப்பாக துணை பெறுவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.